எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்காந்து சிரிக்குது, அது ஒரு 9வது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பாப்பா, உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி, முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு, இத புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி நீட்டு. மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம், மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, காலையில் எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 ஆச்சு, 7:15 பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்றோம், ஃபேனை ஆஃப் பண்ணி விட்றோம். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்றோம். அதுக்கப்புறமா 6:45 எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, அந்த பிடிச்சிட்டுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியாக சத்தம் போட்டு திட்டின உடனே இல்லை அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன் அந்த பெண் அப்படி நின்னா? ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா? அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா கேக்கு சுற்றுறோம் அப்படின்ற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன். புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது. எங்க அம்மாட்ட போய்க்க நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாதா உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் வந்து கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான். உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டாக பெருக்குமா. அடுத்த நாள்லேருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமி வாசலில் போய் நிற்குமா. மாமி கொடுக்குறத கொடுங்க, வீடு பெருக்கணும்னுமா. ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்ன்ட்டு திமிரு செய்யாமல் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்கள் சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒன்று சொல்றேன், இந்த போனை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரீடிங் புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர்தான் கல்வி, அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான். கருத்து ஏத்துங்க, மந்திரம்
கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான். வெறும் சோறு. கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பேச்சு. கருத்து ஏற்றினால் சத்சங்கம். வெறும் கட்டடம். கருத்து ஏற்றினால் கோவில், வீடு. கருத்து ஏற்றணும்ல. அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், நான் குறள் வாசிக்கிறேன், நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது, ஒரு பேருண்மை புரிகிறது. என்ன தெரியுமா? ஒரு மதம், காத்திரமா சொல்றேன், நாம் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது? எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான். தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறள், திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுச்சுன்னா போதுமே. ஒரு குறள்ங்க பல நேரங்கள் எனக்கு புரியறதே இல்லை. நீங்கள் எல்லோரும், நான் எல்லோரும் சேர்ந்து, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? பாருங்களேன், அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். 8 லட்சம் பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 8 லட்சம் பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடகடன்னு பேசினா புரியாதுங்க. அது நம்ம கைத்தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்ச. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. 2 ஸ்டேட்மெண்ட்டை காத்திரமா இந்த மேடையில் வச்சுட்டு போறேன், ரொம்ப உறுதியா வச்சுட்டு போறேன். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை, இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன்தான் அறிவை காட்டிலும் மேலானது. இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன. நான் பிரார்த்திக்கிறேன், என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும்.